ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ நேற்றுலேருந்து எஸ்ஏ எக்ஸாம் அப்படிங்கிறது கேன்சல் பண்ணணும் அப்படின்னு கேஸ் போட்டு அந்த நியூஸ் வந்து வைரல் ஆனதுலேருந்து நிறையா பேர் வந்து கேன்சல் ஆகுமான்னு நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான். முதல்ல என்ன ரீசனுக்காக எக்ஸாமை கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம் நடத்துறது அப்படிங்கிறது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்குன்னு கவர்மெண்ட் வந்து நிறையா செலவு பண்ணியிருப்பாங்க கரெக்டாக. ஏன்னா அதுக்கான ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ்க்கு வந்து சேலரி கொடுக்கணும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போலீஸ் அஃபீஷியல்ஸ் வச்சு அந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. அது வேறு விஷயம் கரெக்டாக. பட் இருந்தாலும் ஒரு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணது அவ்வளோ ரிஸ்க்கான விஷயம். ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா, எக்ஸாம் பேப்பர் வந்து கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி லீக் ஆச்சுன்னா இது வந்து கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம் வந்து ஏதாச்சும் மேஜராக மால் ப்ராக்டிஸ் நடந்துச்சுன்னா கேன்சல் பண்ணுவாங்க. மூணாவது விஷயம், ஒரு சில எக்ஸாம் சென்டரில் பாதிக்கு மேற்பட்ட எக்ஸாம் சென்டரில் வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலையினால அங்கே எக்ஸாம் நடக்காமல் போச்சுனாலும் எல்லாத்தையும் ஹோலாக கேன்சல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ரீசனால் மட்டும்தான் கேன்சல் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து இப்போ தமிழில் 10 கொஸ்டின் கேட்கல அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மதுரை பிரான்ச்சில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணாலும் அதை வந்து எக்ஸாம் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிலே பண்ண தான் செய்யுமே தவிர, ரைட்டா என்னோட பாயிண்ட்லேருந்து சொல்கிறேன், அது வந்து அன்ஃபேர் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் யாரெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு அது வந்து சாதகமாக இருந்திருக்கும். பட் தமிழில் படித்தவங்களுக்கு உண்மையில அது அன்ஃபேர் தான். பட் தமிழில் மட்டும்தான் கொஸ்டினை வந்து கம்மி பண்ணாங்கன்னு கேட்டால் நீங்கள் ஹிஸ்ட்ரிலையும் எடுத்துக்கோங்க, மற்ற சப்ஜெக்ட்லையும் எடுத்துக்கோங்க, கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு கரெக்டாக. அப்போ அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அஸ் பர் பாலிசி வந்து டிஎன்பிசியே ஒரு சில கொஷின்ஸை வந்து கம்மியாக கேட்குறாங்கன்னா அதை வந்து நம்ம சொல்ல முடியாது கரெக்டாக. ஸோ நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டாலும் அது என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து இருந்தால் பார்ப்போம். ஸோ நல்லதே நடக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புவோம். ஸோ இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. கேன்சல் ஆகணுமா இல்லை அப்படின்னா இதே கண்டினியூ ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மனசாட்சிப்படி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.